ஏசிஎல் ரிகேப் கிரேட் 1க்கு என்ன பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நீக்கு இன்சைடாக வந்து சம்திங் ஒரு பெயின் இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். நடக்கிறப்ப படி ஏறுறப்பையும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாதிரி புல்லிங் பெயின் இருக்கும். ஸோ உங்களுக்கு டக்குன்னு ஜர்க் மூவ்மெண்ட் பண்ணுறப்பையும் வந்து இன்சைடில் பெயின் இருக்கும். ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்க்கு நம்ம தெரா பேண்டும் அதோட சேர்த்து ஃபோம் ரோலும் யூஸ் பண்ணிக்கிறோம். உங்கள் அஃபெக்டட் லெக் வந்து தெரா பேண்டில் ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். அன்அஃபெக்டட் லெக் வந்து உங்கள் ஃபோம் ரோலை வந்து ரோல் பண்ணணும். ஸோ இது பண்ணுறப்ப உங்கள் ரைட்டில் வந்து நீல வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். செகண்ட் எக்ஸசைஸ், இந்த மாதிரி ரெசிஸ்டன்ட் பேண்ட் வச்சு நம்ம நீயை வந்து செமி ஃப்ளெக்ஸ்டாக வச்சுட்டு நம்ம அந்த பேண்டோட ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி ஆப்போசிட்டில் நம்ம லெக்கை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணணும். ஸோ இது பண்ணுறப்ப உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்கள் நீல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இது கண்டிப்பாக வந்து ஏசிஎல் கிரேட் 1க்கு மட்டும்தான் பண்ணணும். தேர்ட் எக்ஸசைஸ் வந்து இந்த மாதிரி வந்து அஃபெக்டட் லெக் பெண்ட் பண்ணிவிட்டு அன்அஃபெக்டட் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிவிட்டு உங்கள் 2 ஹேண்டும் வந்து ஃப்ளோரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் பாடியை வந்து ஃப்ரண்ட் பேக்